ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த டிப்ளமேட். இந்த படத்தை இயக்குனது ஷிவ் நாயர், எழுதியவர் ரித்தேஷ் ஷா. இந்த படத்தில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்ரம், சாதியா கதீப், குமுத் மிஸ்ரா, ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணதால் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் உள்ள இந்தியன் எம்பசிக்கு உஸ்மான்ற ஒரு பொண்ணு வரா. அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்குறா. ஆனால் அதை வந்து ஃபஸ்ட் நம்ப மாட்டுறாங்க, அவர் டெரரிஸ்டா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து ஜேபி சிங்கிற அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆராய்ச்சி அது எப்படின்னு செக் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த உஸ்மாவுக்கு. அவள் வந்து தாஹின்றவனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க. அவளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இவன் வந்து வாகா பார்டருக்கு இந்தியாவுக்கு எப்படி வந்து கொண்டு வராங்க, இல்லை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான். இதுக்கு வந்து மத்திய மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்ற இதையும் இந்த படத்தில் காட்டுறாங்க. ஸோ கடைசியில் இந்த பொண்ணு வந்து அந்த அவங்க பொண்ணு கூப்பிட்டுன்னு வந்தாலா இல்லையன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்து ஜான் ஆப்ராம் வந்து நல்லா நடிச்சிருந்தார். ரேவதி வந்து கரெக்டாக அந்த சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரியே அவங்களும் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜான் ஆப்ராம் வந்து ரொம்ப அல்ட்டிக்காமல் ரொம்ப ஃபைட்டு கிட்ட இருந்தால் ரொம்ப ஆக்ஷனாக போடுவாங்க. ஆனால் இதில் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அப்படியே அமைதியாகவும் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு மீட்டரில் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சா அப்படி பார்க்கும்போது, இந்த படம் வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு. சரி, செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமா ரேஞ்சுக்கு தான் இந்த படம் போச்சு. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக ட்ரூ ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் திரைக்கதையாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கு வருதா இல்லையன்றது தான் கிளைமேக்ஸு. ஸோ இது ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதால ஏற்கனவே இந்த விஷயம் வேறு தெரிஞ்சிருந்தால இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.